ஸோ லாஸ்ட் வீடியோவாக லாஸ்ட்டாக இந்த டீயில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது மேஜிக் டீ. மேஜிக் டீ வந்து பார்த்தீங்கன்னா இ பிளேன் டீயும் ஹெச் பிளேன் டீயோட காம்பினேஷன் தான் மேஜிக் டீ. இப்போ நீ இதை மறைச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு இ பிளேன் டீ மாதிரி இருக்கும். அதுவே இந்தாமல் மறைச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும், ஹெச் பிளேன் டீ மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு இ பிளேன் டீ அண்ட் ஹெச் பிளேன் டீயோடைய காம்பினேஷன் தான் எனக்கு மேஜிக் டீ. இது எனக்கு போர்ட் 1, இது எனக்கு போர்ட் 2, இது எனக்கு போர்ட் 3. இ ஆம்ன்றது என்னுடைய போர்ட் 3, ஹெச் ஆம்ன்றது என்னுடைய போர்ட் 4. ஓகேவா? இந்த ரெண்டும் ஒரே லைனில் இருக்குது. தர்ஃபோர் இது கொலினியர் ஆம். இது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, இ ஆம்னு சொல்லலாம், ஆர் சம் டிஃப்ரென்ஸ் ஆம்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் சைடு ஆம்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு இது வந்து ஹெச் ஆம்னு சொல்லலாம். இது இ ஆம்னா இது ஹெச் ஆம். ஓகேவா? இது டிஃப்ரென்ஸ் ஆம். ஏன் டிஃப்ரென்ஸ் ஆம்னா, வென் 2 இன்புட்ஸ் ஆர் ஃபெட், அதாவது 2 இன்புட் வந்து போர்ட் 1 அண்ட் போர்ட் 2ல ஃபெட் பண்ணால் என்ன ஆகும்னா, போர்ட் 3ல எனக்கு அவுட்புட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சப்ட்ராக்ட் ஆகிடும். ரெண்டுத்தோட பவர் எனக்கு சப்ட்ராக்ட் ஆகி ஃபைனல் வேல்யூ 0 வந்துடும். அதனால் எனக்கு சப்ட்ராக்ட் ஆகிறதுனால டிஃப்ரென்ஸ் ஆகும். பட் எனக்கு போர்ட் 1 அண்ட் 2ல எனக்கு இன்புட் ஃபெட் பண்ணினா இந்த போர்ட்டில் எனக்கு அவுட்புட் வந்து அந்த ரெண்டுமே ஆட் ஆகிரும். ஆட் ஆகிறதுனால எனக்கு இது சம்மாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது கீழே இருக்க டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா புரியும். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அ இ பிளேன் டி அண்ட் ஹெச் பிளேன் டி அண்ட் பொசஸ் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது தான் இங்கே எனக்கு கான்செப்ட். ஸோ இங்கே ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத நான் இப்போ எழுதுறேன். ஓகேவா? என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத நான் இப்போ ஒன்று ஒன்றா எழுதுகிறேன். ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றதை அப்படியே பார்த்துக்கலாம். இப்போது என்ன கான்செப்ட்னா, இங்கே ஒரு போர்ட்டு, இங்கே ஒரு போர்ட் இருந்தது, இங்கே ஒரு போர்ட் இருந்தது, இங்கே ஒரு போர்ட் இருந்தது. நான் ஜென்ரல் டயக்ராமாக வரைகிறேன். இது போர்ட் 1, இது 2, இது 3, இது 4. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் 1 அண்ட் 2க்கு இன்புட் ஃபிட் பண்ணுறேன். இன்புட் வந்து எதுக்கு ஃபிட் பண்ணுறேன்னா 1 அண்ட் 2க்கு நான் இன்புட் ஃபிட் பண்ணுறேன். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் போர்ட்டில் என்ன ஆகும், ஆல்ரெடி நான் சொன்னது தான். இஎம்மில் தேர்ட் போர்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் அட் தேர்ட் ஆர்ம் வுட் பி 0. ஏன்னா அது டிஃப்ரென்ஸ் ஆகிரும், அதாவது சப்ட்ராக்ட் ஆகிரும். கரெக்டாக? அண்ட் அவுட்புட் அட் ஃபோர்த் ஆர்ம் வுட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன். ரெண்டுத்தோட வேல்யூ அதாவது 1 அண்ட் 2வை ஆட் பண்ண வேல்யூ எனக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். ஓகேவா? இந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். இன்புட் ரெண்டுத்துக்கும் சப்ட்ராக்ட் பண்ணினா இங்கே எனக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து சப்ட்ராக்டிவாக இருக்கும். பட் இங்கே எனக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து அடிட்டிவாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு லாஜிக். செகண்ட் லாஜிக் என்னென்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு இஆமை எடுத்துக்கிறேன். இஆமை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இஆமில் நான் இன்புட் ஃபிட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பார்த்த இ பிளைன் டி கான்செப்ட் தான். இஆமில் நான் ஃபிட் பண்ணனா எனக்கு 1 and 2ல் அவுட்புட் வரும். கரெக்டாக? அப்போது தேர்டில் இன்புட் ஃபிட் பண்ணுறேன். அவுட்புட் எதில் வரும்? 1 and 2ல் வரும். பட் என்ன டைரெக்ஷனில் இருக்கும்? ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குன்றது தான் நம்ம இஆம்லேயே பார்த்தோமா இல்லையா? அப்போது தேர்டில் இன்புட் ஃபிட் பண்ணால் அவுட்புட் 1ல் வருது. ஓகேவா? அப்போ S13 இங்கே, தேர்டில் இன்புட் ஃபிட் பண்ணால் அவுட்புட் 2ல் வருது. S23 இங்கே, ரெண்டுமே எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, S13 is equal to minus S23. இந்த ஒரு கண்டிஷன் நீங்கள் பார்க்குறோம். அப்போ தேர்டில் இன்புட் பண்ணால் எனக்கு ஃபோர்த்தில் என்ன ஆகும்னா அவுட்புட் வராது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் கப்ளிங்கே இருக்காது, அதாவது கனெக்ஷனே இருக்காது. தர்ஃபோர் எனக்கு அவுட்புட்டே வராது. அப்போ தேர்டில் இன்புட் அப்ளை பண்ணால் ஃபோர்த்தில் எனக்கு அவுட்புட்டே வராது. அப்போது S43 உடைய வேல்யூ என்ன? 0. ஓகேவா? அப்போது S43 உடைய வேல்யூ 0. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நான் ஃபஸ்ட்டு 2 போர்ட்டுக்கு இன்புட் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் அதனுடைய தேர்ட் போர்ட்டில் எனக்கு 0 ஆகிடுச்சு, ஃபோர்த் போர்ட்டில் 1. செகண்ட் கண்டிஷனில் தேர்ட் இன்புட் அப்ளை பண்ணால் எனக்கு இந்த ரெண்டுத்துலேயும் எனக்கு அவுட்புட் வரும். பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இந்த வேல்யூ எனக்கு 0. இதுதான் நீங்கள் பார்த்தேன். பை சிமெட்ரினால் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, S34 எனக்கு 0 ஆகிடும். ஓகேவா? S43, S34 0. தேர்ட் கண்டிஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தேர்டில் கண்டிஷனில் நான் ஹெச்ஆம், அதாவது ஃபோர்த்துக்கு நான் இன்புட் அப்ளை பண்ணுறேன். ஃபோர்த்துக்கு இன்புட் அப்ளை பண்ணினா எனக்கு என்னென்ன ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா இல்லையா? ஹெச் பிளேன் டீல ஃபோர்த், அதாவது இந்த டைமுக்கு எனக்கு இன்புட் அப்ளை பண்ணால் இது ரெண்டுத்துலேயுமே எனக்கு மேக்னிடியூடும் சேமாக இருக்கும், பேஸும் சேமாக இருக்கும். அப்போது ஃபோர்த்தில் இன்புட் அப்ளை பண்ணுறேன். எதில் எனக்கு அவுட்புட் வரும்? 1ல் அவுட்புட் வரும். அதே மாதிரி ஃபோர்த்தில் இன்புட் அப்ளை பண்ணுறேன். செகண்ட் எனக்கு அவுட்புட் வரும். ரெண்டுமே எனக்கு என்னவாக இருக்கும்? வேல்யூ வந்து எனக்கு ஆப்போசிட் வேல்யூஸ் கிடையாது, சேம் ஃபேஸில் இருக்கும். தர்ஃபோர் இந்த 2 வேல்யூவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 வேல்யூவுமே கிடைக்கும். இப்போது இது வச்சு இந்த 2 வேல்யூ நான் வந்து ஃபோர்த் போர்ட்டில் இன்புட் அப்ளை பண்ணி, இந்த ஃபஸ்ட் லாஜிக் வந்து ஃபஸ்ட்டு போர்ட்டில் இன்புட் அப்ளை பண்ணேன். செகண்ட் லாஜிக் தேர்ட் போர்ட் இன்புட் அப்ளை பண்ணேன். தேர்ட் லாஜிக் வந்து ஃபோர்த் போர்ட் இன்புட் அப்ளை பண்ணேன். ஸோ பை சிமெட்ரி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சிமெட்ரி எனக்கு என்ன கிடைக்கும்? S41 எனக்கு இஸ் ஈக்குவல் டு S42. கரெக்டாக? அதாவது இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ, இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. அப்போ 4 வேல்யூமே எனக்கு ஈக்குவல் அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி எனக்கு ஃபோர்த் அப்ளை பண்ணால் எனக்கு போர்ட் 3ல அவுட்புட் வராது.
ஓகேவா? இங்கே நம்ம அப்ளை பண்ண இது ரெண்டுத்துலையுமே எனக்கு ஈக்குவல் பார்த்தோம், இங்கே நாட் ஈக்குவல் பார்த்தோம். எனக்கு தேர்டில் அவுட்புட் வராது. அப்போ எனக்கு தேர்டில் அவுட்புட் வராது. ஃபோர்த்தில் அவுட்புட் இன்புட் கொடுத்து எனக்கு தேர்டில் அவுட்புட் வரல அப்படின்னா இந்த வேல்யூ எனக்கு 0. ஓகேவா? அப்போ அதுதான் இங்கே பார்த்தோம். நம்ம சிமெட்ரியில் பார்த்தோமா இல்லையா? சிமெட்ரியும் நம்ம சொல்லிட்டோம். பட் இங்கே டேரெக்டாக நீ கான்செப்ட் வைஸாக பார்த்தா உனக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 3 லாஜிக்குமே உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அடுத்தது நான் ஃபைனலாக இன்னொரு லாஜிக்கு போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்புட் இது ரெண்டுத்துக்குமே அட் அ டைமில் கொடுக்கும்போது நம்ம பார்த்தோம். இப்போது நான் ஒரு இதுக்கு மட்டும் நான் இன்புட் கொடுக்குறேன். போர்ட் 1ல் இன்புட் கொடுத்தா எனக்கு போர்ட் 2ல் கொலினிராம் மட்டும் நான் இப்போ கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ரெண்டுத்துக்குமே கொடுத்து பார்த்தோம். இது தேர்ட் ஒன் மட்டும் பார்த்தோம், ஃபோர்த் ஒன் மட்டும் பார்த்தோம். இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு போர்ட்டில் இன்புட் கொடுக்குறேன், எனக்கு செகண்ட் போர்ட்டில் அவுட்புட் வராது. இப்படி ஒரு லாஜிக் தான் இந்த மேஜிக் டீயில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஃபஸ்ட்டு போர்ட்டில் இன்புட் கொடுத்தா எனக்கு செகண்ட் போர்ட்டில் அவுட்புட் வராது. விச் மீன்ஸ் தட் ஃபஸ்ட்டில் நான் இன்புட் கொடுத்தா எனக்கு செகண்டில் அவுட்புட் வராது. அதே மாதிரி நான் செகண்டில் இன்புட் கொடுத்தா எனக்கு ஃபஸ்ட்டில் அவுட்புட் வராது. ஓகேவா? செகண்டில் இன்புட் கொடுத்தா எனக்கு ஃபஸ்ட்டில் அவுட்புட் வராது. தர்ஃபோர் இந்த 2 டேர்மும் 0. இந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே எனக்கு ஐசோலேட் ஆகியிருக்கும் இன் கேஸ் ஆஃப் அ மேஜிக் டீ. ஸோ இதில் எனக்கு வேல்யூ 0. ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்ம இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன்னா, நம்ம ஈப்ளைன் டீ பார்க்கும்போது நம்ம தேர்ட் போர்ட் இஸ் கம்ப்ளீட்லி மேட்ச்டு அப்படின்னு பார்த்துட்டு S33 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம். பட் இங்கே எனக்கு இந்த போர்ட்டும் கம்ப்ளீட்லி மேட்ச்டு, இந்த போர்ட்டும் கம்ப்ளீட்லி மேட்ச்டு. அப்போ என்னென்ன வேல்யூ 0? S33 0, S44 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இந்த 2 வேல்யூ எனக்கு இங்கே 0 வந்துடும். இதுதான் எனக்கு இந்த கண்டிஷன். By symmetry S33 is equal to 0 and S44 is equal to 0. ஓகேவா? இப்போ நான் டேரெக்டாக கான்செப்டுவல் டெரிவேஷனுக்கு போகிறேன். இந்த கான்செப்ட்ஸாக உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டேரெக்டாக டெரிவேஷன் போனால், இப்போ இங்கே பாரு, ஆல்ரெடி நான் சொன்னது எல்லாமே இந்த வேர்டிங்ஸில் இங்கே இருக்கும். 5மே இது வந்து 5th 5மே எனக்கு வேர்டிங்ஸில் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன். இப்போ ஒரு 4 போர்ட் டிவைஸ் அப்படின்றதுனால 4x4 மேட்ரிக்ஸ். அடுத்தது நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இங்கே பார்த்தோமா இல்லையா? சின்ஸ் போர்ட் 3 and 4 ஆர் பர்ஃபெக்ட்லி மேட்ச்டு. நம்ம அங்கே பார்த்தது தான், அங்கே தேர்டு மட்டும் பர்ஃபெக்ட்லி மேட்ச்னு போட்டு இங்கே 4 3 and 4 பர்ஃபெக்ட்லி மேட்ச்டு. தர்ஃபோர் திஸ் கண்டிஷன். அடுத்தது அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நீ ஆர்டர் கூட நீ மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் இதில் தப்பே கிடையாது. ஸோ அப்புறம் இன்புட் இஸ் ஃபிட்டட் அப்படியே நான் இங்கே எழுதுனது அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். இன்புட் எனக்கு செகண்ட் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டில் வராது, ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணால் செகண்டில் வராது. அதை தான் திருப்பி நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஒரு டைம் எழுதினாலே போதும், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஈப்ளைனோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதுகிறேன். இஃப் தி இன்புட் இஸ் ஃபெட் டு தேர்ட் போர்ட்டு, அவுட்புட் எனக்கு ஃபோர்த் போர்ட்டில் வராது. அண்டு வைஸ் வர்ஸானா என்ன ஃபோர்த்தில் அப்ளை பண்ணால் எனக்கு தேர்ட்டில் வராது. ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தது தானே இங்கே. இதுவும் எழுதியாச்சு, இது ஒரு ஈக்குவேஷன் எழுதியாச்சு, இது ஒரு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அடுத்து இதை ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த வேல்யூ ஒரு ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். அதான் இங்கே ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். அப்புறம் பை சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி ஆஸ் யூஷுவல் போடுவோமா இல்லையா? சிமெட்ரி ப்ராப்பர்ட்டின்னு என்ன பண்ணுவோம்? S11 கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். S12க்கு பதிலாக S21 எழுதலாம். அதே மாதிரி S13க்கு பதிலாக S31 எழுதலாம். S14க்கு பதிலாக S41 எழுதலாம். S21க்கு பதிலாக S12 எழுதலாம். S22 கன்சிடர் பண்ண தேவை. S23க்கு பதிலாக S32 எழுதலாம். S24க்கு பதிலாக S42 எழுதலாம். இந்த ஆர்டர் மட்டும் மாறுறது தான் எனக்கு சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி. இது உனக்கு புரியும், அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோ. இதுதான் என்னுடைய ஈக்குவேஷன். அதே மாதிரி நான் என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னா, நான் இங்கே H பிளேன் டீயுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் E பிளேன் டீயுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டுத்தையுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதாவது S13 is equal to -S23, S14 is equal to S24. இதையும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ண போதும். பார்த்தது எல்லாமே ஞாபகம் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணு. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே எனக்கு இன்புட் வருது. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தேர்டில் 0, ஃபோர்த்தில் எனக்கு வரும். அடுத்து என்ன கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேர்டில் மட்டும் இன்புட் அப்ளை பண்ணுறேன், அப்படி ஒரு கண்டிஷன் பார்த்தோம். அடுத்தது ஃபோர்த்தில் மட்டும் இன்புட் அப்ளை பண்ணுறேன்னு ஒரு கண்டிஷன் பார்த்தோம். அடுத்தது ஃபஸ்ட்டில் இன்புட் பண்ணால் செகண்டில் வராது, செகண்டில் இன்புட் பண்ணால் ஃபஸ்ட்டில் வராதுன்னு பார்த்தோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இங்கே வச்சு நான் எழுதும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வந்திருக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், யுனைட்டரி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோமா? யுனைட்டரி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இது ρ1 ρ2 ρ3 ρ4 C1 C2 C3 C4 இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ ρ1 ρ2 ρ3 ρ4 அதை தான் இங்கே எழுதி வச்சிருக்கு. இந்த 4 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். எப்பயுமே 6 and 7 எடுத்து போமா இல்லையா? 6 and 7 எடுக்கும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் எனக்கு ஈக்குவல். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணதே தான். S11 is equal to S12. 8th ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணி என்ன கண்டுபிடிப்போம்? இதுவும் எனக்கு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு 2 into modulus of S13 the whole square is equal to 1 வேல்யூ வந்துடும். அப்போ modulus of S13 the whole square is equal to 1/2, which implies S13 is equal to 1/√2. S13 உடைய வேல்யூ 1/√2 இருந்துச்சுன்னா S31 உடைய வேல்யூ 1/√2. இங்கே நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு H பிளேன் T
சரி ஈப்ளைன் டி தானே பார்த்தோம். ஈப்ளைன் டியில் ஒரு கான்செப்ட் பார்த்தோம். S13 is equal to minus S23. அதனால் இங்கே 1/√2னா இங்கே -1/√2. ஓகேவா? இந்த வேல்யூ தான் இங்கே எனக்கு இருக்குன்றதுனால, ஏன்னா அக்கார்டிங் டு சிமெட்ரி இந்த வேல்யூ எனக்கு இங்கே இருக்குன்றதுனால இந்த 4 வேல்யூ நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ ஓகேவா? இதுதான் எனக்கு இந்த 8th ஈக்குவேஷன்லேருந்து கிடச்சது. 9th ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்கொயரை நான் விட்டுட்டேன் பாருங்கள், நோட்ஸில் தப்பாக எழுதியிருப்பேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் 1/√2. இது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? S41க்கு ஈக்குவலாக இருக்கும். S41க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு கான்செப்ட், இப்போ இ பிளேன் டிக்கு நம்ம மேலே போட்டு இந்த 4 வேல்யூ எடுத்தோம். இப்போ H பிளேன் டியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கான்செப்ட் நான் இங்கே போட்டிருப்பேன். S41 is equal to S24. அப்போ இதுலேருந்து S24க்கு ஈக்குவல், S24க்கு ஈக்குவல்னா S42க்கு ஈக்குவல். ஓகே, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துட்டேன். சரி, அப்போ ஏதாவது எத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காரு? இங்கே ஒரு 4 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே ஒரு 4 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஆல்ரெடி உன்னுடைய டயக்ராம்லேயே ஒரு 6 வேல்யூ, ஆல்ரெடி இந்த டயக்ராம் எலிமெண்ட்லேயே 6 வேல்யூ 0. அப்போ டோட்டலாக 16 எலிமெண்ட்டில் நியர்லி 14 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். மீதி இன்னும் 2 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சினா வேல்யூ முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போது அக்கார்டிங் டு ஜீரோ ப்ராப்பர்ட்டி, ரோ 4 C1க்கு ஜீரோ ப்ராப்பர்ட்டி ஆஸ் யூஷுவல் நீங்கள் அங்கே பண்ண மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா S1 வேல்யூ 0 ஆகிடும். S1 வேல்யூ 0னா ஆட்டோமேட்டிக்காக வாட் ஹேப்பன்ஸ் டு இயர் S22? ஏன் இங்கே நம்ம பார்த்தோமா இல்லையா? S1 வேல்யூ 0, therefore S22 வேல்யூ என்னவாகும்? 0 ஆகிடும். therefore all the elements have been written here. எல்லாமே இங்கே எழுதியிருக்கேன். எது எழுதிட்டு நான் இங்கே டயக்ராமில் ப்ளாட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு H பிளேன் டி உடைய ஜஸ்ட்டு அந்த வேல்யூஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இது என்னென்ன வேல்யூன்னு அங்கே எழுதி திருப்பி இந்த வேல்யூஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இதை நீ போட்டு குழப்பிக்க தேவையில்ல. எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணினா இப்போ இதுலேருந்து எல்லாத்துலேயும் 1/√2 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ மேஜிக் டீயில் பொறுத்த வரைக்கும் 1/√2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? இந்த நாளுமே 0, இந்த நாளுமே 0. அதாவது இந்த ஒரு மைனர் எலிமெண்ட் 0, இந்த ஒரு மைனர் எலிமெண்ட் 0. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே 1, இங்கே எல்லாமே 1. பட் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 டேமுக்கும் நடுவில் மைனஸ் போட்டுக்கும். ஓகே, புரிஞ்சிச்சா? ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ அப்போது ஆல்ரெடி இந்த இதுதான் எஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் அ மேஜிக் டி. ஓகே, இதுதான் உனக்கு இந்த யூனிட் 1லேயே இருந்துச்சு. இப்போ யூனிட் 1ல் நியர்லி அரௌண்ட் நம்ம எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். நான் மீதி என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். 1 செகண்ட். ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது, ஸோ ஆல்ரெடி டைரக்ஷனல் கப்ளர் முடிச்சாச்சு. வேவ் கைட் இது டயக்ராம் நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இ பிளேன் டி, H பிளேன் டி, மேஜிக் டி தனித்தனியாக 3த்துக்குமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். சர்க்குலேட்டருக்கு அப்லோட் பண்ண ஒரு 4 போர்ட் டிவைஸ், ஐசோலேட்டர் ஒரு 2 போர்ட் டிவைஸ், ஸ்லாட்டர் லைன் செக்ஷன் ஜஸ்ட் ஒரு 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான், இதில் ஒரு 4 டேர்ம்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்புறம் யூசஸ் ஒரு 3 கேசஸ், மேட்ச் டிட்டர்மினேஷன்றது 1 போர்ட் டிவைஸ். அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்னென்னா அக்வாடா கோட்டட் சாண்ட். அவ்வளோதான் யூனிட் 1ல் படிக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் வித் ப்ரூஃப்ன்ற வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது நான் இப்போ இந்த கான்செப்ட்க்கு அப்புறம் ஐ திங்க் நம்பர் 9 நம்பர் 8 போட்டு ப்ராப்பர்ட்டிஸோட 2 வீடியோ நான் ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோவை 2 பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோவையும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த யூனிட்டில் நான் பேசிக்ஸும் சொல்லிட்டேன், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சும்மா ஃபஸ்ட்டு ஒரு டைம் சொல்லிட்டு நான் இது கான்செப்ட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ராப்பர்ட்டிஸுடைய ப்ரூஃப் நான் பண்ணிட்டேன். வேணும்னா இந்த யூனிட்டில் நான் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சம்ஸையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்பிடுறேன். ஸோ இந்த யூனிட்டில் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓவர் பண்ணியாச்சு. பட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷனல் கப்ளர் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வித் அதனுடைய ப்ரூஃப். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி 2 மார்க்லையோ 4 மார்க்லையோ கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இருக்காது. ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோங்க. அதனுடைய டெரிவேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அதே மாதிரி நம்மளுக்கு 3rd and 4th ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒரு 10 மார்க்கில் அந்த ரெண்டுமே 5 மார்க்ஸாக கேட்கலாம். என்னென்ன யூனிட்டரி ப்ராப்பர்ட்டிக்கான டெரிவேஷனும் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டிக்கான டெரிவேஷனும் கேட்கலாம். ஓகேவா? அது ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட், டிரெக்ஷனல் கப்ளர் கேட்கலாம். அதர்வைஸ் ஐசோலேட்டர் ஆர் சர்க்குலேட்டர் கேட்கலாம். டைரக்ஷனல் கப்ளர் கேட்கலாம், சர்க்குலேட்டர் கேட்பாங்க. ஐசோலேட்டர்னால் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். மேபி ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் இருக்குன்னா ஐசோலேட்டர் கேட்பாங்க. ஸோ இந்த 3த்துலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி அப்போ 2 கொஸ்டின் சொல்லிட்டேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று, இந்த 3த்துலேருந்து ஒன்று வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வேவ் கைட் டீஸில் இந்த 3 டீஸ் இருக்குது. இந்த 3 டீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே 3 போர்ட், இதுவுமே 3 போர்ட், இது ஒரு 4 போர்ட் நெட்வொர்க். இதுலேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மீதி இருக்கிறது எல்லாமே 2 மார்க் தான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட் பிடிஎஃப்ல லாஸ்ட் பேஜில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நோட்ஸில் ஒரு டைம் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நான் யூனிட் 2ஓட வீடியோவை நெக்ஸ்ட் யூனிட் ஃபோல்டரில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் புரியலைன்னா இதில் என்கிட்ட கேளுங்க. இதனுடைய சம்மரியும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். சம்மரின்றதையும் நீங்கள் இதில் சம்மரியும் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒருவேளை எக்ஸாம் அப்போது லாஸ்ட் டைமில் இதை படிச்சுட்டு போய் எழுதி வைங்க.